கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ரோமோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் எட்ஜுக்கு வந்துட்டு கொண்டு வந்து பார்க்க வச்சுருக்காங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா வந்துட்டு தப்பிச்சு குடுன்னு ஓடி போகிறாங்க. ஐயோ தப்பிச்சு தான் ஓடி போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருந்தா உள்ளே போன ரியா இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்துகிட்டு வந்து முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு இந்த கன் எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. எனக்கா பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க, இரு உங்களை என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க. இவங்க தான் ரியா வந்துட்டு ஓடினத்துக்குமே பார்த்துட்ருக்காங்க. வருமா வராதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க, நான் பின்னாடி வந்துட்டேன்டா பாருங்கடா மேலே என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி ரியா அந்த திக்கை வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணுறாங்க. மேலே பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகி வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கண்ணோடு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பயந்துடுறாங்க. என்னடா இவ திடீர்னு வந்துட்டு கண்ணை தூக்கிட்டா போட்டு தள்ளிடுவாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதுக்கும் ஐஸ்வர்யாக்கா இல்லை ஐயோ இவ்வளோ நாள் இவ கூட சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ தானே 2 வசனம் ஆப்போசிட்டில் பேசணும், அதுங்களையும் நம்மளை கத்தி எடுத்து குத்தி கிண்டிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. மேமா விறுவிறுன்னு ரியா வர்றாங்க. எனக்கு பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தினது இல்லாமல் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கன்னு வேற நீ சொல்லிட்டு இருக்கா. என்ன நான் மட்டுமா உன்னை லவ் பண்ணேன், நீ தானே என்னை லவ் பண்ண, நீ தானே என்னை கல்யாணம் முடிச்சு இவ்வளோ நேரம் சேர்ந்து வாழ்ந்தேன், இப்போ திடீர்னு பணத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட பார்த்தா இதில் என்ன நியாயம் இருக்குது? எல்லாத்துக்கும் மேலே இந்த முதல் குண்டு யாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நடந்து வந்து தீபா பக்கம் வந்து நிற்கிறாங்க. இதில் முதல் குண்டு உனக்கு தான். இந்த குடும்பத்தையே நான் போட்டு தள்ளத்தான் போகிறேன், ஆனால் அதில் எனக்கு இருக்கிற முதல் இறுதி நீ தான். ஏன்னா நீ தானே உன் 6 உயிர் அக்கா மீனாட்சியும் ஆனந்து ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க. அதனால அவங்க சேர்ந்ததை பார்த்துட்டேல சந்தோஷமாக மேலே போய் சேரு. என்னை அசிங்கப்படுத்தின யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன். என்னை பற்றி தெரியும்னு நினைக்க, பணத்துக்காக நான் என்ன வேணால் செய்வேன். அதே மாதிரி எனக்கு எதிராக யாராவது வந்துட்டா அவங்கள இடித்து தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்து நெத்தியில் கண்ணை வச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. தீபாக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. விவேக் புலம்புன மாதிரி ஐயோ நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலையேடா அப்படின்ற மாதிரி, நாங்கள் இன்னும் சேர்ந்து வாழவே ஆரம்பிக்கலையே, எங்களை சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ள மேலே கொண்டு போயிடுவியா பொண்ணாத்தா அப்படின்ற மாதிரி தீபா வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கா. அதே சமயத்தில் அந்த திக்கா கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அப்போ தான் ரூமில் இருந்து அப்பாடா கேக்கு நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு இந்த பக்கம் வர்றாங்க. பார்த்தா ரியா வந்துட்டு கண்ணை வச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக். ரியா வந்துட்டு கார்த்தி வர்றதை பார்த்துடுறாங்க. வா கார்த்தி வா, இதுக்கடுத்து இந்த குண்டு போக போகிறது உனக்கு தான். நீ தானே ரொம்ப போகிறான்னு என்னை இவ்வளோ தூரம் உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் அசிங்கப்படுத்தினதுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நீ வந்துட்டு சவாலில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டேல, மதுக்கிட்ட தேடி போய் இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தது நீ தானே. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல உன் பொண்டாட்டி சாகிறத கண்ணால் பார்த்துட்டு அதுக்கடுத்து உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாக போகிறாங்க, அதை பார்த்துட்டு நீயும் சத்து தொலை அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. வேணாம், நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதோட பின்விளைவை நீங்கள் வந்துட்டு பயங்கரமாக அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் பார்க்க நான் தயாராக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோ, அது கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது, அதுதான் நான் அப்படின்ற மாதிரி ரியா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பொங்கி எழுந்துட்டு இருக்க. திடீர்னு வந்துட்டு டக்குன்னு யாரும் வந்துட்டு ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு தான் தெரியவே இல்லை. கார்த்தியை காமிக்கிறாங்க, தீபாவை காமிக்கிறாங்க, அருணை காமிக்கிறாங்க, ஆனந்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்துட்டு எனக்கு என்னமோ கார்த்தியை மட்டும் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து விழுந்து ஆக்ஷனை வாங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ நெஞ்சில் உள்ள மஞ்சா சோத்தெல்லாம் எடுத்துட்டாப்பா அப்படின்ற மாதிரி ரம்யா நடித்து பெர்ஃபார்மன்ஸ் போட்டு வந்துட்டு நெஞ்சை நக்கிடுவாங்க. இவங்களும் வந்துட்டு ஐயோ காப்பாற்றிட்டாலே கடைக்குட்டியே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசு இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பதில் கார்த்தி வந்துட்டு நம்ம தீபாவே காப்பாற்றுற மாதிரி சீன் கொண்டு வந்தால் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இல்லைனா ஒரேடியாக ரம்யாவை போட்டு தள்ளினாலும் நல்லா தான் இருக்கும். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் இதுக்கெலாம் பதில் ரியாக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். முதல்ல அந்த ஐஸ்வர்யா பாய்சனை போட்டு தன்னா ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருக்கும். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.